மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி உடைக்க எவ்வளவோ முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். ஆனால் டிவியில் இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம பதிவுகளில் போட்டிருந்தோம், நிறைய பிரிக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்களை மேற்கொண்டுட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் தான் பொருந்தாத கூட்டணி அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்ததை நம்ம கவனிக்கிறோம். அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வார்த்தையால் இண்டிவிஜுவலாக ஒரு பிரச்சனை வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கான போராட்டங்கள் எல்லாம் இப்போ கண்டிப்பாக எல்லாம் நடந்துட்டு இருக்குது, நீங்கள் இப்போ தெரியும். அதை தாண்டி சீமான் அவர்கள் இன்னைக்கு நேற்று ஒரு விஷயம் சொன்னது தான், அதாவது 2 சனி இந்த மாதிரி அது அப்போ சில கருத்துக்களை விஜய் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சில கருத்து ஒரு அதை வச்சு ஒரு அரசியல் செய்யறது நம்ம கவனிக்கிறோம். நம்ம எதுக்கு சொல்ல வர்றோம்னா, அடுத்தது இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசின விஷயத்துக்காக தான். இன்னைக்கு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்னு இன்னைக்கு நாமக்கல்ல பேசியிருக்கிறாரு. இப்ப இதை நான் ஏன் பேசுறேன்னா, இவங்க எல்லாரோட டார்கெட் அதிமுக பாஜகவில் வந்துதான் நிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். சில விஷயங்கள் நல்லா கவனிங்க. இங்க விஜய் எதிர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் அதிமுகவுக்கு வர்றாரு, அதே டிஎம்கேவை எதிர்க்கிற அப்படின்னு சொல்லி இங்க அதிமுகவுக்கு வர்றாரு விஜய் அவர்கள். அப்ப இங்க எல்லாரோட அஜெண்டாவே அதிமுக பாஜக கூட்டணியில ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதுல முடிவா இருக்காங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கணும். சில விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நாமக்கல்ல விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு. இப்போ அண்ணாமலை அவர்கள் எல்லாம் எண் மக்கள் எல்லாம் போகும்போது அந்த ஊர்ல இருக்கிற சில விஷயங்களை எடுத்து டேட்டாவோட சொல்றதை நம்ம கவனிக்கிறோம். என்ன ஏது ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அதுல என்ன ஏதுன்னு A to Z அது வர்றதை நம்ம கவனிக்கிறோம். விஜய் அவர்கள் பொத்தாம் பொதுவுமா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ என்ன தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து செல்லடா அப்படின்னு அந்த ஊர் ராமலிங்க பிள்ளை அவர்கள் சொன்னாரு அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சுப்பராயன் அவர்கள் முன் செல வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி செல வைக்கல, அவருக்கு வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொன்னது எதுவுமே நிறைவேற்றல தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். புதுசா நீங்க என்ன சொல்ல போறீங்கிற ஒரு கேள்விதான். நான் கிட்னி, அது இன்னொரு விஷயம், கிட்னி திருட்டு பத்தி எல்லாத்துக்கும் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கணும், கிட்னி திருட்டு ஏன் நடக்குது, விசைத்தறி தொழிலாளர்கள் கஷ்டம், கந்து வட்டி எல்லாமே சொல்லியிருந்தாரு. ஒரு டேட்டாவோட சொல்லியிருக்கலாம் இல்ல அவர். ஏன்னா அந்த களத்துல அவர் ஆய்வு பண்ணி என்ன ஏது, எத்தனை தொழிலாளர்களோ இல்லை எத்தனை பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தோட அவர் சொல்ல முடியுமாங்கிற கேள்விதான் இங்க வரும். அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். அவரோட கணக்கு என்னன்னா, ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு, பொத்தாம் பொதுவுமா வரணும், எதிர்க்க வரணுங்கிறது தான். ஆனா நான் முதலமைச்சராக வர்றேன்னா, முதலமைச்சராக வந்தா என்ன ஒரு டேட்டா அங்க இருக்கிற ஒரு புள்ளி விவரத்தையே எடுக்க முடியல. நாளைக்கு சப்போஸ் ஆட்சி அமைச்சு ஒரு அமைச்சர் எப்படி பதவி அமைக்க முடியும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏதோ விளையாட்டுத்தனமா இவங்க ஏதோ ஒரு சினிமா டைலாக் சொன்ன மாதிரி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஒரு தற்குறித்தனமான ஒரு விஷயம் என்னன்னா, டிவிக்கு தொண்டர் ஒருத்தர் சொல்றாரு, அவரை பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த மாதிரி என்ன ஏதுன்னு கேட்கும்போது கரூர்ல முதலமைச்சர் அவர்கள் நிறைய தொழில் முதலீட்டு எடுத்துட்டு வர்றாரு, ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொண்டு வரதில்லை, அவரை எடுத்துட்டு போய் ஒசூர்ல தான் எல்லாம் முதலீடு பண்றாரு அப்படின்னு. ஏண்டா டேய் இருக்கீங்களா, தமிழ்நாடுலதோட ஒசூர் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல எல்லாமே ஒரு ஒரு விளையாட்டுத்தனமா தான் இன்னைக்கு அரசியல் போயிட்டு இருக்குன்னு நம்ம கவனிக்கிறோம். சீரியஸா ஏதாவது இருக்கு, எந்த கட்சி இருக்குன்னு பார்த்தான்னா அது பாஜக இல்லை அதிமுக தான் இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நல்லா கவனிச்சு முப்பெரும் விழா அப்படின்னு கரூர்ல நடந்தது. அப்போ அதுல பெரிய லெவல்ல நிறைய காசு கொடுத்து பேச வச்சாங்க. உள்ள 1 லட்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வெளியில 1.5 லட்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பரபரப்பு தான். அதே மாதிரி நேத்து கல்வியில் சிறந்த தமிழகம் அப்படின்னு ஒரு விழா நேத்து நடந்தது. அப்போ அதுல என்ன நடந்துச்சு, இப்போ பொதுவா எல்லாம் ஒரு புள்ளி விவரத்தோட சில எத்தனை கல்வி நிலையங்கள் அரசு பள்ளி இருக்கு, யார் யார் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, யார் யார் அதுல பெரிய ஒரு சயின்டிஸ்டா வந்தவங்க, இல்ல ஒரு டாக்டரா வந்தவங்க, இல்ல ஒரு ஐபிஎஸ்ஸா வந்தவங்க, ஐஏஎஸ்ஸா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் ஒரு கணக்கு எடுத்து அவங்க தான் அந்த இடத்துல நான் பாரு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு எந்த அளவுக்கு நான் வந்திருக்க பாருன்னு அந்த இடத்துல வரணும். ஆனா இங்க சினிமா நடிகர்களை உட்கார வச்சு அவங்க ஏதோ ஒரு மாமேதைகள் மாதிரி உட்கார வச்சு அதுல நேத்து அந்த டிடி
திவ்ய தர்ஷினி பேசின பேச்சு நைட்டெல்லாம் அதை நினைச்சு பிபி தான் எல்லாருக்கும் ஏறி இருக்கும். சாம்பார் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு, நான் எல்லாம் மறுபடியும் அந்த அரசு பள்ளியிலேயே சேரலாமா, சேர்ந்தான்னு தான் சாம்பார் சாப்பிடலான்ற மாதிரி. இதெல்லாம் நம்பக்கூடிய விஷயமான மாதிரி. இதை தாண்டி மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாமா பசங்களுக்கு, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க. அதில் 100 ரூபாய் சேமித்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுத்தா இது வாங்கி கொடுத்து எல்லாம் நம்புற மாதிரியான்னு தான் நம்ம கவனிக்கணும். ஏன் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 1000 ரூபாய் ஏன் ஆம்பளைங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னோம்னா, ஆம்பளைங்களுக்கு கொடுத்தோன்னா அது டாஸ்மாக் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. டாஸ்மாக் அந்த அளவுக்கு மோசம் தெரியுது. அப்போ டாஸ்மாக் அதையும் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு. அப்போது இது ஒரு யாருமே ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு அரசியல் இங்க இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். எல்லாமே ஒரு நாடக மேடை மாதிரி தான் நம்ம இன்னைக்கு போகணும். அரசு பள்ளி அவலங்கள் எல்லாம் நம்ம போன வீடியோவிலேயே நிறைய பேசியிருக்கோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லை. தமிழகம் தலை நிமிர்ந்து நிக்குதுன்ற மாதிரி இன்னைக்கு தலை குனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. கஞ்சா, நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் நம்ம போன வீடியோவிலே பேசியிருந்தோம் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்ற. சேமியாவில் காலை உணவு திட்டத்துல எல்லாம் பள்ளி விழுந்து நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு அஜெண்டா திமுக நம்ம எதையும் செய்யாம, வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றாம நாங்கள் வெறும் நாடகம் நடத்திட்டு ஏதாவது ஆட்சி பிடிச்சிருவாங்கிற ஒரு எண்ணம். இதெல்லாம் எதிர்க்க யாருமே இங்க இல்லாதனால தான் இந்த அளவுக்கு பண்றாங்க. சீமான் இருக்கிறாருன்னா முழு நேர பணியா அவர் விஜய் எதிர்க்கிறதுக்கு தான் இருக்கிறாரு, இல்லை சைடில் அதிமுகவை எஃபெக்ட் பண்றது தான். விஜய் அவர்கள் இன்னைக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காக தான் இருக்கிறாரு. அவரும் பொழுதுபோக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். இது ஏன்னா இப்ப கிட்னி திருட்டு பத்தி அன்னைக்கு அவர் குரல் கொடுத்திருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு தீர்வு நோக்கி போயிருந்திருக்கலாம். அன்னைக்கு எதுவுமே குரல் கொடுக்காம இன்னைக்கு நான் நாமக்கல் போனேன்னா அந்த கண்டென்ட்டை நான் எடுத்து பேசிக்கிறேன், அந்த சப்ஜெக்ட் நான் பேசிக்கிறேன், இன்னும் அடுத்த வாரம் நான் கோயம்புத்தூர் போகும்போது அதை எடுத்து பேசிக்கிறேன். அப்போ இதெல்லாம் அங்கங்க பேசுறதுக்காக வச்சுட்டு இருப்பாரே ஒழிய அந்த நேரத்துல ஒரு இன்ஸ்டன்டா நடந்த இடத்துல களத்துல நிக்கிற அளவுக்கு எல்லாம் தெம்பு திராணி இவங்களுக்கு இல்லை. ஆனா ஏதோ ஒரு விதத்துல பொருந்தாத கூட்டணி. அப்ப நினைச்சு பாருங்க இன்னைக்கு, அப்ப எங்க இவங்க நிக்கிறாங்கன்னு நினைச்சு பாருங்க. இதெல்லாம் உடைக்கதான் அண்ணாமலை அவர்கள் வேணுங்கிறது இன்னைக்கு யதார்த்தமான விஷயம். ஆனா அண்ணாமலை இன்னைக்கு இல்லை. ஆனா நாளைக்கு நிறைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிறைய பொறுப்புகள் கொடுப்பாங்க, வருவாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த நேரத்துல தமிழகத்துல யாருமே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இங்க இல்லை. யாருமே பேசுறது இல்லை இன்னைக்கு. ஒரு தெளிவான கருத்து, மக்களுக்கு நாங்க என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், அதாவது ஒரு ஒரு டேட்டாவோட நாங்க இது இப்படி செய்யறோம், இப்படி இருக்கு, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு 19 ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகணும், ஆட்சி தான் எங்களுக்கு முக்கியன்ற மாதிரி. எல்லாம் மீடியா அங்கே கையில் இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு மீடியாவில் உருட்டுறாங்க. இன்னி ஒரு வாரம் இவர் பற்றி தான் பேசுவாங்க, விஜய் பற்றி தான் பேசுகிறாங்கன்னு நம்ம வைங்கள, எதுவுமே தீர்வு கிடைக்காதுன்னு தான். அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் என்னதான் எதிர்த்தாலும் என்னதான் பண்ணாலும் கூட அவரோட நம்ம கணக்கு என்னன்னா, நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஹிந்தி வேணான்னு சொல்றாரு. அவரோட ஸ்கூல்ல ஹிந்தி வச்சு படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் இவங்க எல்லாம் நேத்து ஒண்ணு வேணாம், நேத்து அங்க கல்வியில் சிறந்த தமிழகம் அப்படின்னு பேசும்போது அங்க இருக்கிறவங்க குடும்பத்துல யாராவது, நாங்க என் குடும்பத்துல இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருக்கோன்னு யாராவது ஒரு தெம்பு திராணி இருக்கான்னு பாருங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் ஒரு வேஷம், காசு கொடுத்தா எது வேணும்னாலும் நாங்க பேசிட்டு போவோங்கிற ஒரு கூட்டம் தானே ஒழிய உண்மையிலேயே மக்கள் சார்ந்து மக்களோட எண்ணம். ஸ்கூலுக்கு போய் பார்த்துருந்தா தானே தெரியும், டைரக்டா ஸ்கூலுக்கு போய் ஒரு சத்துணவு சாப்பிட்டு இருந்தா தானே அவங்களுக்கு தெரியும். எல்லாம் மேடையில் சாப்பிட்டா எப்படி தெரியும்? அப்போ இந்த இடத்துல எல்லாமே ஒரு நாடகம், ஒரு அரசியலுங்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமே இல்லை. ஆனா இதெல்லாம் உடைக்கிறதுக்கு யாரு வேணுங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ஆரோக்கியமான ஒரு அரசியல் அது அண்ணாமலை தான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.